நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம யார் கூட நம்ம பழகிட்டு இருக்கிறோமோ, அந்த பழக்கத்தோட தன்மை எந்த அளவுக்கு அந்த பாண்ட் வந்துட்டு அப்படின்னா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்க என்ன ஸ்டடி பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் உங்களோட லேர்னிங். மனிய பத்தி நீங்க என்ன ஸ்டடி பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு இப்ப இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இது அப்ஸ்டக்கிள் மாரி ஒரு லாக் ஆயி நம்ம ஒரு டெட் எண்ட் மாரி மாட்டிக்கிட்டு இருப்போம். எந்த பக்கமும் போக முடியாம, நகர முடியாம இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னலாம் இந்த மாரி ஒரு சிக்கல் இருக்கோ, அந்த சிக்கல எப்படி வந்துட்டு நீங்களே அவிழ்க்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில அந்த மாரி ஒரு டெட் எண்ட்ல இருந்தப்போ, உங்களோட லர்னிங்க்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, அந்த லர்னிங்ல இருந்து ஒரு ஐடியாவ எடுத்து, நீங்க அப்ளை பண்ணி, அந்த சிக்கல்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வந்தீங்க அப்படிங்கிறத, அந்த மாரி நீங்க வெளியில வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க இப்ப இங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உதவிகரமா இருக்கும். அந்த மாரி இருக்கிற பீப்பிள், நான் எனக்கு மாரி இந்த மாரி ஒரு டெட் எண்ட்ல இருந்தேன் நானு என் லைஃப்ல. அந்த இடத்துல இருந்து நான் ரிலீஸ் ஆயி, நான் இப்ப நல்லா இருக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறத ஒரு கான்வர்சேஷனா நம்ம வந்துட்டு இத கொண்டு போறோம். இந்த ரூம் வந்துட்டு வெரி ஸ்பெஷல் ரூம். இந்த ரூம்ல எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்களா விரும்பி வரீங்க. நீங்க இது என்னோட பர்ப்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு எஜுகேஷன் ரூமா வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். சும்மா வந்து நம்ம எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு, டைம் பாஸ் பண்ற ஒரு ரூமா இல்லாம, ஒரு புரொடக்டிவா, ரிசல்ட் ஓரியன்டடா நீங்க ஏதாவது டேக் அவே எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு ரூமா இது இருக்கணும். சரியா? இந்த கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி லெட்ஸ் க்ரோ டுகெதர். சரியா? சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து கை தூக்கிட்டு மேல வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். தனலட்சுமி மதுரை சார். மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சார். உங்கள்கிட்ட இப்ப பேசுறதுக்கு. தேங்க் யூ சோ மச் சார். ஓகே. எனக்கு பாத்தீங்கன்னா உங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி சார் ஒரு 9 இயர்ஸாவே பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் சார். ரொம்ப அன்ஹெல்த்தியானது பொண்ணுதான். ஹெல்த் கான்சியஸே இருக்காது. ஹெல்த்த பத்தி ஒரு நீடே எனக்கு கிடையாது சார். சுத்தமா கிடையாது. 0 தான் அதுல. சம்பாதிக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும், அச்சீவ் பண்ண நினைச்சேனே தரேன். அதுக்கு ஹெல்த் முக்கியன்றது எனக்கு அந்த இது தெரியல சார். பாத்தீங்கன்னா செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் மந்த்லி சர்க்கிளும் கிடையாது. அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தேன். எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சக்சஸ் ஆகல. லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஹெல்த் கண்டிஷன்ல தான் சார் நான் இருந்தேன். பேக் பெயின் சிவியரா இருக்கும். ஷோல்டர் வலி வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வீங்கே தான் இருக்கும். என் குழந்தைங்களுக்கு என்னால சாப்பாடு கூட ஊட்ட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்கும்போது நாளாக நாளாக பாத்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் மெடிசனோட தான் சார் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்லலாம். எனக்கு 2019 ஜனவரில ஒரு 2 மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க சார். நீங்க அவ்வளவுதான் பொழைக்க மாட்டீங்க. ரொம்ப அன்ஹெல்த்தி ஆயிட்டேன் சார். ஒரு 3 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருப்பேன் சார். 3வதுல தான் சொன்னாங்க உங்களுக்கு முடக்குவாதம். ஏன்னா பாடி எந்த மெடிசனுமே அப்சர்வ் பண்ணல. சாப்பாடே கிடையாது சார். நான் ஒரு 1/2 இட்லி அவ்வளவுதான் என்னால சாப்பிட முடியும். மதியம் கஞ்சி மிக்ஸில அடிச்சு கொடுப்பாங்க. வேற எதுவுமே என்னால எடுத்துக்க முடியாது. சரி. அன்ஹெல்தி கண்டிஷன்ல இருந்தீங்க நீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன சிக்கல்ல இருந்தீங்க? பாத்தீங்கன்னா வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒஸ்ட் சார். குழந்தைகளுமே என்கிட்ட பக்கத்துல வர மாட்டாங்க சார். எனக்கு என்ன பசங்க காரணம்? அம்மான்னு கூப்பிட்டா கூட கோவம் அதிகமா வரும் சார். ஏன்? எனக்கு அந்த அளவுக்கு என் பாடி சுத்தமா சப்போர்ட் பண்ணவே இல்ல சார். குழந்தைங்க அம்மான்னு கூப்பிட்டா அவ்வளவு ஒரு இரிட்டேட்டிங்கா என்ன பார்த்தமே பயப்படுவாங்க சார். என் பக்கத்திலே வரமாட்டாங்க யாருமே. என்னை யாரும் பார்க்க வரக்கூடாதுன்னு என்ன ஒரு பேஷண்ட் மாதிரியே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். அது எனக்கு ரொம்ப மன வேதனை ரொம்ப கொடுத்துச்சு. எல்லாட்ட இருந்து இண்டிபெண்டன்டா நான் ஆகுறேன். எனக்குன்னு எதுவுமே இல்ல. எவ்வளவு நாளா இருங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இது எவ்வளவு நாளா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது உங்களுக்கு? ஒரு 2 வருஷமா அப்படிதான் சார் இருந்தேன். சரி. வேற என்ன சிக்கல்ல இருந்தீங்க? பாத்தீங்கன்னா கடன் தொல்லை சார். என்னங்க சார்? ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்க அந்த டைம்ல? ஆமா சார். பிஃபோர் மேரேஜ் வந்து நான் கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் சார். ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தீங்க. அப்புறம் கடன் ஏதோ சொன்னீங்க. அது என்னது? ஆமா சார். அது வந்து ஒர்க் பாத்தீங்கன்னா காலைல 7 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பேன். தென் வீடு வாங்கணும்னு சொல்லி நாங்க எடுத்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு 8 வருஷம் இந்த கடன் அடைக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டோம் சார். நானும் என் ஹஸ்பண்டும். லோன் போட்டிருந்தீங்களா வீட்டுக்கு?
இருங்கம்மா, நான் பேசும்போது கவனிக்கணும் நீங்க. கவனிச்சுட்டு பேசுனீங்கன்னா, இன்னும் எல்லாருக்கும் புரியும். இல்லாட்டி நம்ம பேசுறது எல்லாருக்குமே புரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடன் ஓகே சார். ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, வீட்டு கடனான்னு கேட்கிறேன். வீட்டுக்கு வாங்குன ஆமா கடன் சார். கட்டுறதுக்கு. ஆமா ஓகே. சார். அது வீட்டுக்கு அது வாங்குன எவ்வளவு கடன். இருந்தது? 20,00,000 சார். சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 20,00,000 கடனு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் லேடியா இருக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபு, அதுக்கப்புறம் அன்ஹெல்தி கண்டிஷனு, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலில அந்த அன்ஹெல்தி கண்டிஷன்னால உங்க ஃபேமிலில இருக்கிற பீப்பிள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா இல்ல. ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சிக்கல்ல வந்து லாக் ஆயிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன் ஆமாங்க சார். அப்படின்னா, இது இந்த சிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆனதா ஒரு பாயிண்ட்ல? ஆமாங்க சார். அந்த ரிலீஸ் ஆகுற பாயிண்ட்க்கு நீங்க லேர்ன் பண்ணி உங்க சிக்கல்ல இருந்து நீங்க எதுவுமே கத்துக்காம நீங்க உங்களோட சிக்கல் தானா சரியா போயிடுச்சா? இல்ல நீங்க இல்ல உங்களோட சார். முயற்சி ஏதாவது இருந்ததா? இல்ல சார். உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் சார். ம், பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கே கிடைச்சுச்சு சார். ம், நம்ம ம், படிச்சிருக்கோம், எம்பிஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன் நானு. அப்படி கிடையாது. வாழ்க்கை அனுபவம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ம், அந்த 9 வருஷம் நான் கடந்து வந்த பாதையில லைஃப்னா என்ன? நம்ம ம். லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு வந்து நம்ம கை குடுக்குன்றதே உங்கள மீட் பண்ண பிறகு தான் சார் எனக்கு அந்த விஷயமே எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? ஆ சார் உங்கள முன்னாடி எனக்கு 2019 மே மாசம் உங்கள மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில கிடைச்சுச்சு சார். மோர் ம், தென் ஒரு க்ளோஸ்ட் தென் 5000 பீப்பிள் அங்க இருந்தாங்க. ஸோ ம், ஏதோ நான் சாதிக்கணும்னு நெனச்சேன். அதுக்குரிய ரைட் டைம் இதுதான். நல்ல இடத்துல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ம். ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு சார். இப்ப அதுல நீங்க இல்ல, உங்களுடைய இல்ல, இல்ல. இருங்கம்மா. அதுல நீங்க என்ன லர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சது? நீங்க அந்த 5000 பேர் இருந்த இடத்துல வந்துட்டு நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. ஆமாங்க அந்த சார். இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு ஒரு லர்னிங் பாயிண்டோ, இல்ல ஒரு ஐடியாவோ கிடைச்சு, உங்களோட லைஃப் வந்துட்டு யூ டர்ன் எடுக்க ஆரம்பிச்சது? ஆ சார் எனக்கு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹியூமானிட்டி நீங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புடிச்சுச்சு சார். லைஃப்ல ம், ஏதாவது பண்ணி சாதிக்கணும். நம்ம ம், வந்தோம், போனோம்னு இருக்கக்கூடாது அப்டின்ற ஒரு தேடுதல்லே இருந்தேன் சார். நெறைய ஜாப்லாம் கிடைச்சுச்சு. கவர்ன்மென்ட் ஜாப் கிடைச்சுச்சு. மதுரை ஏர்போர்ட்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்ல கிடைச்சுச்சு. ஆனா ம், என்னோட ஹெல்த்னால என்னால எந்த ஜாப்மே நான் போகல சார். எல்லாமே ம். போக முடியாமயே இருந்துச்சு. ஆனா உங்கள பார்த்த பிறகு எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ட் குடுத்ததே உங்களுடைய அந்த செமினார் தான் சார். ஆமாமா. உங்களுக்கு அதுல என்ன கரெக்ட்டா ஒரு லர்னிங் பாயிண்ட் என்ன கிடைச்சது? ஓகே, நம்ம இத வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல அந்த ஐடியா வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அத எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன அப்ளை பண்ணீங்க? நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க 3 பிரச்சனையில மாட்டியிருந்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஹெல்த்லயும் பிரச்சனை, கடனும் ரூ. 20,00,000 இருந்தது சொல்றீங்க. அதுக்கு ஆமாங்க அடுத்தது சார். நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பும் ஃபேமிலில இருக்கிறவங்க கிட்ட வந்து பிரச்சனை 3மே இருக்கு. எது ஆமாங்க வந்துட்டு சார். எந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் ஆக ஆரம்பிச்சது? என்னுடைய ஹெல்த் சார். ஃபர்ஸ்ட் ஆ, நான் சால்வ் ஆ. ஆனது என்னோட ஹெல்த் தான் சார். ஓகே. அந்த நான் ஹெல்த் வந்துட்டு உங்களுது என்ன இம்ப்ரூவ் ஆனது? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எந்த மெடிசின்ஸுமே என் உடம்பு சப்போர்ட் பண்ணாது. நீங்க சொன்னத கேட்டு ம். அப்ளை பண்ணதோட விளைவு வித்தின் 1 மந்த்லயே நான் ரெடி ஆனேன் சார். ஓகே. நான் அதுல நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அது ஆக்சுவலா நீங்க என்ன அந்த மாரி உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன் சார். ஓகே. அப்ப நீங்க அது அது நீங்க நீங்க இன்னும் கூட நல்லா விளக்கமா சொல்லியிருக்கலாமே! உங்களோட அந்த புரோகிராம்ல பார்த்து, உங்களோட ஈட்டிங் ஹேபிட் ராங் ஈட்டிங் ஹேபிட்டா இருந்து, அத நீங்க சரி பண்ணிக்கிட்டு, ரைட் ஈட்டிங் ஹேபிட்குள்ள நீங்க போனீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். அது ஒரு லர்னிங் பாயிண்ட்டா எடுத்துக்கலாமா? இல்ல அது வேணாமா? இல்ல அது உண்மை அது லேர்னிங் பாயிண்ட் தான் சார். எனக்கு சரி. அந்த இது அத தெரியல சார். அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹெல்த் என்ன இம்ப்ரூவ் ஆனது? சார் வித்தின் பார்த்தீங்கன்னா, டே 1 என்னோட குதிங்கால் வலி வந்து ரெடி ஆச்சு சார். ஏன்னா கால் வந்து தரையில ஊண்ட முடியாது. ம், மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் இருப்பேன். ரெஸ்ட் ரூம் போணுனா கூட என்னால இண்டிபெண்டன்ட்டா முடியாது சார். ம், ம், எங்க அம்மா, எங்க அக்கா யாராவது வரணும். என்ன ம், புடிச்சு கூட்டிட்டு தான் சார் போய் கொண்டு விடணும். ஸோ ம், எனக்கு அது டே 1 அது ரிலீவ் ஆச்சு சார். ம், ம், ஒரு 3வது நாளே பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 1/2 வருஷமா ஷோல்டர் வீங்கியே இருந்த வீக்கம் பத்தி, ம், அந்த முடக்குவாத பெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையறத நல்லா உணர்ந்தேன் சார். ம், ம், ஒரு ம், 1 வீக்லயே என்னுடைய மந்த்லி சர்க்கிள் வந்து நார்மல் ஆச்சு. ம், வித்தின் 1 மந்த்லயே பார்த்தீங்கன்னா, நான் 10.5 கேஜி வெயிட் கெயின் பண்ணேன். ம், எந்த ஹாஸ்பிட்டல்ல நான் பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் சார். "நீங்க ம். இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் எல்லாருமே. அப்படியா? ம். நான் சரி. பொழைக்கவே மாட்டேன்னு ஓப்பனாவே ம், கூப்பிட்டு சொன்னாங்க சார். அந்த நேரம் என் ம், குழந்தைகளுக்கு நான் இருக்க மாட்டேன். என்னோட லைஃப் இவ்வளவுதானா? ம். ஒரு சரி, ஓகே. தேடுதலே தான் சார் இருந்தேன்.
ஓகே. அப்ப உங்களோட ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் இருந்த 2 பிரச்சனைகள்ல வந்து எப்படி வந்து அதுல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சது? ஆமா சார். அது உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் சார். அதுல ம், வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்பும், மனி மேனேஜ்மென்ட் பத்தி சொல்லிக் குடுக்கும்போது, அத எடுத்து நான் அப்ளை பண்ணேன் சார். ம், 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 எங்களுடைய எனக்கும் எப்படின்னா, எனக்கு என் வீட்டுக்காருக்கு இந்த மணி பிரச்சனைய வச்சு நெறைய பிரச்சனை, ம். ஸ்ட்ரகிள்ஸ் ஒருத்தருக்கு பிடிக்காத அளவுக்கு எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து வந்துருச்சு சார். இல்ல மனி மேனேஜ்மென்ட்ல என்ன மிஸ்டேக் முதல்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெளிநாட்டுல என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்றாங்க சார். அபுதாபில இருக்காங்க. ம், நாங்க வீடு வாங்கணும்னு சொல்லி தான் சார் வாங்குனோம். ஆனா அது எப்படி அடைக்கணும்ன்றது தெரியல. ம், நாங்க அவங்க சம்பாரிப்பாங்க. எனக்கு இங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகும். இங்கிட்டு நாங்க இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுற மாரி இருக்கும். ம். இப்படியே தான் சார் ஒரு 8 இயர்ஸ் வந்து ரன் ஆயிட்டே இருந்துச்சு. பணம் வர்றது, செலவாகுறது அப்படியே சரியா இருக்கும். அப்படியே சரியா இருக்கும் சார். கையில எதுவுமே மிஞ்சாது. அதுல என்ன என்ன பண்ணணும்னு அதுல தெரியாது. என்ன அதுல என்ன மாத்துனீங்க நீங்க அதுக்கப்புறம்? அந்த ப்ளூ பிரிண்ட் நான் அது புரோகிராம் வந்து பிறகு உங்களோட இத பார்த்துட்டு வெல்னஸ் கோச்சா என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லம்மா. அந்த மனி மேனேஜ்மென்ட் எப்படி சரி பண்ணீங்கன்னு, எப்படி மாத்திக்கிட்டீங்க அதுக்கப்புறம்ன்னு கேட்கிறேன் நானு. நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு சொல்லிக் குடுத்தீங்க சார். அத நான் எழுதி பார்த்து ம், டே ம், பை டே அதுல நாங்க ஒர்க் பண்ணி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ம். கடன் இல்லாத வாழ்க்கை, எங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கிற அளவுக்கு நான் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கேன் சார். இது எவ்வளவு நாள் நீங்க பண்ணியிருப்பீங்கம்மா? இந்த இந்த மாரி ஒரு மனி மேனேஜ்மென்ட்ல நீங்க மாத்துனது? இந்த பிப்ரவரி மந்த்ல இருந்து தான் சார். எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க நீங்க இப்போ? இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா சார் 4,91,000 இருக்கு சார் என் கையில. கையில அதுக்கு வந்துட்டு முன்னாடி நான் 0 தான் சார். லிக்விட் கேஷா வச்சிருக்கீங்களா? 4,90,000. ஆமாங்க சார். லிக்விட் கேஷ் சார். ஆமாங்க சார். ஓ! என்ன அதே மாரி ஒரு வருமானம் இருக்கு. எப்படி வந்துட்டு நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. முதல்ல மனி மேனேஜ்மென்ட் நீங்க பண்ணதுக்கும், இப்பயும் என்ன மாற்றங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு குறிப்பிட்ட மாற்றங்கள் என்ன பண்ணீங்க? வர என்ன செலவு பண்றேன் என்னது எழுதி வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் சார். நீங்க வரவு சொன்னீங்க செலவு. சார், நம்ம ம், வருமானத்துக்கு ம், செலவுக்கு செலவ காட்டிலும் வருமானம் வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க சார். ம், அதுல தான் சார் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ம், ம். அதான் என்ன வொர்க் அதுல பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ம், ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு எப்படி அவங்க சொல்லி உதாரணப்படுத்துனாங்களோ, அவங்க உங்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்து ம். டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க சார். இருங்க. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாங்க, நம்ப ஒரு ஃபேமிலியா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலியா நீங்க ஆமா. இருக்கும்போது, அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, அ அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரதுக்கு உண்டான ஐடியாஸு நீங்க லேர்ன் பண்ணணும். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னும் ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட நீங்க லேர்ன் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன லேர்ன் பண்ணாங்களோ, அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் குடுத்ததோட விளைவு அவரும் பார்த்து, அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ஐடியாஸ இம்ப்ளிமென்டேஷன் பண்ணும்போது, ஒரே நேர்கோட்டுல வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் முதலைக்கும் இப்பயும் என்னம்மா வித்தியாசம் இருக்கு? சார் கோவப்படுறதே இல்ல சார். ம், பசங்கள ம், பார்த்தீங்கன்னா, பார்த்தா திட்டுவேன், அடிப்பேன். இப்ப எதுவுமே கிடையாது சார். நீங்க சொல்லுவீங்க, பசங்கள டச் பண்ணி பேசுங்கன்னு. இப்ப தான் சார் அதெல்லாம் நான் பண்றேன். ம், 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 முதல்ல அது ம். பண்ண மாட்டேன் சார். இப்ப ஓகே. அப்படி பேசும்போது, பசங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. என்ட்ட ஃப்ரீயா பேசுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கோம் சார் ஃபேமிலிக்குள்ளேயே. ம், ம். இப்ப பசங்களும் இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப தனலட்சுமி வந்துட்டு பேசும்போது எனக்கு கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, சேம் ஃபேமிலி, சேம் பெர்சன். ஆனா, அவங்க திருப்பி வந்து என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரும்போதும் அதே ஃபேமிலி, அதே சிச்சுவேஷனு. ஆனா, இவங்க மாறி இருக்காங்க. இவங்களோட இவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க குழந்தைங்க கிட்ட இவங்க நடந்துக்கிற விதம், ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க நடந்துக்கிற விதம். இப்ப இவங்க மாறுனதோட விளைவு, இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா, சில நல்ல விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நடந்திருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, உங்களோட வாழ்க்கையில என்ன நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்களோ, அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, உங்களுக்கு நீங்க ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்துட்டு நீங்க எப்பயுமே நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள் அவங்களோட லைஃப்ல ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்துரும். அந்த சிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆயி அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல்ல ஹை லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க.
அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு டிஃபைனிங் மொமெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு கிராஸ் ரோட் சொல்லுவாங்க. நம்மளோட பிரச்சனைகளுக்கு எங்க சொல்யூஷன் இருக்கோ, அந்த சொல்யூஷன் இருக்கிற இடத்துல அந்த ஐடியாவ நம்ப எடுத்து, நம்ப அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அங்கிருந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நீங்க யாரோட லைஃப்ல வேணாலும் நீங்க பாருங்க. உங்களோட லைஃப்லயும் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல்ல இருந்து ரிலீஸ் ஆகுற மாரி யாரோ ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. இல்ல நீங்க எதையாவது ஒண்ணு படிச்சிருப்பீங்க. இல்ல யாராவது ஒருத்தர் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, இல்ல யாராவது ஒருத்தங்க நமக்கு சொல்லிக் குடுக்கும்போது, டக்குன்னு என்ன அப்டின்னா, அந்த இடத்துல லாக் ஆயிடும். அந்த லாக் வந்துட்டு என்ன அப்டின்னா நடக்கணும். அது நடக்கல அப்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ, அது அப்படியே கன்டின்யூ ஆகும். பிரச்சனை என்ன அப்டின்னா, நீங்க அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து அந்த ப்ராப்ளத்த நீங்க சால்வ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்டின்னா, இன்னும் அதிக வேகமா வர ஆரம்பிச்சுரும். ஒரு பிரச்சனைய நீங்க தீர்க்க தெரியல அப்டின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய பிரச்சனை அத விட ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அத நீங்க ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை வரும். வராம இருக்காது. ஆனா, அந்த ஸ்பீடு வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க ஸ்ட்ரெங்தன் ஆகுனதோட விளைவு, நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய பிரச்சனை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். பிரச்சனைகள், ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இவங்க வாழ்க்கையில அன்ஹெல்த்தி ஆகாம இருந்திருந்தாங்கன்னா, 2வது அவங்க ஒரு வருமானம், கடன் இல்லாம இருந்திருந்தா, இல்ல அவங்க ஃபேமிலில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன அப்டின்னா இருந்திருந்தா, இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்கும்போது அது ஒண்ணுமே நடந்திருக்காது. இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்ததுனால, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு இடத்துல சொல்யூஷன் இவங்க பார்த்திருக்காங்க. அங்கிருந்து அவங்க லாக் ஆயி அதிலிருந்து மேல வந்திருக்காங்க. கங்கிராச்சுலேஷன் தனலட்சுமி. ரொம்ப சந்தோஷம். இப்போ தனலட்சுமி மேடத்தோட ஸ்டோரியை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் டாக்டரே அவங்கள கைவிட்டுட்டாங்க. இனிமேல் நீங்கள் பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு கைவிட்ட ஒரு நபர் இன்றைக்கு பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதே டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்களான்னு அதிசயமாக கேட்டிருக்கிறாங்க. அவங்களால முடியாத ஒரு விஷயத்தை கூட இந்த வெல்னஸ் கோச் மூலிமா, இந்த ட்ரைனிங் மூலிமா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் நாம் குணமடைய முடியும். இதுதான் இந்த வெல்னஸ் கோச்சோட ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங்கில் யார் அட்டன் பண்ணாலும் நேற்று வரைக்கும் விட்டுருங்க. நேற்று வரைக்கும் என்ன கஷ்டம் இருக்குது, என்ன கவலை இருக்குது, என்ன கடன் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மறந்துடுங்க. அதை நினைக்கவே நினைக்காதீங்க. இனிமேல் என்னால் ஒரு மாதத்துக்கு நான் 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும், அதை மட்டும் தினம் நான் 1,00,000 ரூபா மாதம் சம்பாதிக்கணும், இந்த மைண்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான வழிகாட்டுதல், அதற்கான கோச்சிங் உங்களை தத்தெடுத்துக்கிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. 100% உங்கள் கடன்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பேட்டியின் மூலிமா உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பல லட்சம் பேர் இன்றைக்கி சாரோட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க 35 லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி ஹாப்பியாக இருக்காங்க. பல லட்சங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பல லட்சங்களை வருமானமாக சம்பாரிச்சிருக்காங்க. எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது நமக்கும் கிடைக்கணுன்னா இந்த வெல்னஸ் கோச் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க. அதுக்கான வழிகாட்டுதல், ஆலோசனை, அதுக்கான கோச்சிங் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தொடர்புக்கு இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.